மகளே, இப்ப திருச்சியில இந்த எலெக்ஷன் நடக்குதுல்ல. அப்ப நடக்கும்போது அதுல வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை வந்து நிக்க வச்சிடான்னு ஒரு இது டிஎம்கேல இது சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது இப்ப அங்க ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கு. அந்த பிரச்சாரத்துல கூட டிஎம்கே செஞ்சது தப்பு என்ன தெரியுமா? அப்ப கூட என்ன குளத்தூர்ல மு.க. ஸ்டாலின் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, சிங்கப்பூர் போல மாத்திருக்காருன்னு சொல்லிட்டு அது அந்த குளத்தூர் மக்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மக்களை வந்து திட்டியிருப்பாரு. இததான் நீங்க பண்ண தப்புன்னு நாங்க சொல்லியோம். எப்பவுமே விஜய் டிவிகே கட்சி தொடங்குனதுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் மக்களை திட்ட மாட்டாரு. அந்த கட்சியில உள்ள தலைமையில உள்ளவங்க எல்லாமே எல்லாம் சொல்லுவாரு, எல்லாம் எடுப்பாரு. ஆனா இந்த என்டிகேயும் டிஎம்கே தப்பு என்ன தெரியுமா? விஜய்க்கு பின்னாடி போன மக்களை தற்குறி சினிமா முகம் இப்படி செல்லுச்சுன்னு தெரியுமா? நீங்க ஒருத்தனை செல்லுதேன்னு நினைச்சியா? அது கூட்டத்துல இருக்க ஒருத்தனை நீங்க அப்படி சொல்லியா? அந்த ஒருத்தன் என்ன செய்வான்? அவனை சுற்று வட்டாரத்துல இருக்க எல்லா ஓட்டையும் டிவிக்கு மாத்த பார்ப்பான். நீ என்ன தற்கொலைங்கன்னல்ல எப்படி ரசாயன ஓட்டு வேணா வருதுன்னு பார்ப்போம். இததான் நாங்க செல்ல. நீங்க மக்களை எதுவுமே செல்லாதீங்க. நீங்க உங்களுக்கு இதை தலைவர்கள்னா தலைவர்களும் பேசுங்க. என்டிகே இந்த அளவுக்கு இப்ப அழிய காரணமே அவங்க லாஸ்டா அவங்க கட்சியை வளர்த்துனதை விடையும் டிவிகே கட்சி அழிச்சடைஞ்சிருந்து அந்த மக்களை போட்டு தற்கொலை அணில் குஞ்சு இப்படி எல்லாம் செல்லி 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 அந்த கட்சி மொத்தமா அழிஞ்சது காரணம் இந்த ஒண்ணும் தான். ஏன்னா விஜய் சேலன் என்டிகேக்கு ஒரு இதுவும் இல்ல. இங்க கீழே இருக்கிற இந்த பசங்க தான் போட்டு என்டிகே சொல்லி ஒரு கட்சி அடிச்சு அடிச்சு கீழே ஆக்கச்சிடும். அதனால முதல்ல என்ன சொல்லணும், உங்களை கொள்கைன்னா உங்க கொள்கையை பரப்புங்க. நீங்க என்ன நல்லது அதை சொல்லுங்க. அந்த மக்களை எப்பவுமே திட்டாதீங்க. இது திரும்ப திரும்ப சொல்லியா அதை செய்ய செய்ய நீங்க இப்படிதான் கீழே போயிட்டே தான் இருப்பியா. சரியா? இன்னியாவது அரசியல கொஞ்சம் புரிஞ்சு நடத்துங்க. சரியா?